எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், ஃபினான்ஷியல் அட்வைசர். நாம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இஎம்ஐ வாங்கி வீடு வாங்குவது வர்சஸ் நம்ம வந்து ரெண்டல் வீட்ல இருந்துட்டு, அந்த மீதி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குல்ல, அதாவது ஒரு இஎம்ஐ பே பண்ணோம்னா ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம். நான் ரெண்ட்ல இருக்கும்போது ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம். 2த்துக்கும் இருக்கிற வித்தியாசத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணா, ஒரு பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. இந்த 2த்துக்கும் இருக்கிற வித்தியாசத்த தான் பார்க்க போறோம். இஎம்ஐ வர்சஸ் இன்வெஸ்டிங் அத தான் வந்து பார்க்க போறோம். நாம நெறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்லி பார்த்துருக்கோம். நீங்க வந்து இஎம்ஐ பே பண்ணி இப்பவே வீடு வாங்காதீங்க. நீங்க வந்து ஒரு 45 வயசுல வந்து வீடு வாங்குங்க. இப்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தான் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். நாம ஒரு 30 வயசுல வந்து வீடு வாங்கிட்டோம். அதுக்கு வந்து இஎம்ஐ வந்து ஒரு 60,000 75,000 கட்டுறோம் அப்படின்னா, அடுத்த 10 வருஷம், 15 வருஷம் நம்ம அந்த ஒரு இஎம்ஐ மட்டும் தான் கட்டிக்கிட்டே இருப்போம். நமக்கு வேற எந்த ஒரு வருமானமும் இருக்காது. சமீபத்தில வந்த பிரச்சனைகள், அந்த வேலை இழப்பு பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது, இப்படி கட்டிட்டு இருந்தவங்க வந்து, எனக்கு இந்த வீடு எப்படி திருப்பி கிடைக்கும்? ஏன்னா, எனக்கு இன்னுமே இஎம்ஐ இருக்கு. எனக்கு ஜாப் லாஸ் ஆகப்போது. இந்த வீடு என் கை விட்டு போயிடுமா? அப்ப இந்த 10 வருஷம், 15 வருஷம் நான் வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா? அப்படிங்கிற மாரியான கேள்விகளும் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ, அப்ப என்ன ஆகுது? நம்ம ஒரு 15 வருஷத்த வந்து அடகு வைத்து ஒரு வீடை மட்டும் பெறுகிறோம். அதுவும் மன நிம்மதியுடன் பெறுகிறோமா? அப்படின்னா, அந்த மாரியான சூழ்நிலை இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. ஸோ, இதனால தான் நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து தொடர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வீடு வாங்குகின்ற முடிவை வந்து முடிந்த அளவு தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 40 வயசு, 45 வயசு, 50 வயசு நம்ம அப்பாக்கள்லாம் அந்த வயதில தான வாங்குனாங்க. நாம மட்டும் ஏன் வந்து 25 வயது, 30 வயதில வாங்குறோம்? அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்மொழிறாங்க. ஏன்னா, வீடு வாங்குறது அப்படிங்கிறது வாங்காத இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. சரியாக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட எப்போதுமே லிக்விடிட்டி இருக்கிற மாரி, தேவைப்படுகின்ற போது பணத்தை எடுக்கின்ற மாரி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 விஷயத்தையும் சொல்றாங்க. ஸோ, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வாழுகின்ற வாழ்க்கைய வந்து இனிமையாக வாழலாம். ஏன்னா, உங்ககிட்ட லிக்விடிட்டி இருக்கு, பணம் இருக்கு. 2வது வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ற பணம் வந்து பெரும் அளவுல வந்து வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா, காலம் தான் இங்க வந்து முதலீடு. காலம் தான் இங்க வந்து பணம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க 15 வருஷம், 20 வருஷம் வந்து தொடர்ந்து நீங்க முதலீடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, ஒரு 45 வயசு, 50 வயசுல நீங்க வீடு வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு மதிப்பான பணமும், அதே மாரி ஒரு வீடு வாங்குறதுக்கான பணமும் உங்ககிட்ட இருக்கும். அத தாண்டி அதிகமான பணமும் கேஷா கையில இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ற லாஜிக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனா, இதுல வந்து என்னன்னா, இந்தியா மாரியான ஒரு நாட்டுல வந்து வீடாகட்டும், நிலமாகட்டும், அதெல்லாம் ஒரு அதிகாரம். ஸோ, நிதி ஆலோசகர்கள் சொல்றத அப்படியே வந்து நம்ம வந்து பொருத்தி பார்க்க முடியாது. எடுத்துக்காட்டுக்கு, ஒருவர் வந்து இப்போ 1,00,000 2,00,000 சம்பாதிக்கிறார்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வாழ்க்கையிலேயே அவரு தான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரியா இருப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட வீடு இருந்திருக்காது. அவங்க சொந்தக்காரங்க பெரும்பான்மையோர்ட்ட சொந்த வீடு, சொந்த இடம் இருந்திருக்காது. அப்ப அவருகிட்ட போயிட்டு அவருக்கு ஒரு 30 வயசு இருக்கு அப்படின்னா, ஒரு 2,00,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, அவர்கிட்ட போயிட்டு நாம வந்து நிதி ஆலோசனை அப்படிங்கிற பேர்ல வீடு வாங்காதீங்க. உங்களுக்கு வந்து நீங்க இத வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, 45 வயசு, 50 வயசுல உங்களுக்கு வந்து பெரிய அளவுல பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு சரியான ஒரு ஆலோசனையா இருக்காது. ஏன்னா, நம்ம நிதியை வந்து பணமாக மட்டும் பார்க்கக்கூடாது. நாம ஒரு இண்டிவிஜுவல் பிஹேவியரோடையும் பொருத்தி பார்க்க வேண்டும். நம்ம சமூகத்தோடையும் பொருத்தி பார்க்கணும். அப்ப அந்த வீடுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஆதாரமாக, அதிகாரமாக இருக்கும்போது, அவருக்கு வந்து நம்ம என்ன மாரியான ஒரு ஆலோசனை குடுக்கணும் அப்டின்னா, கண்டிப்பாக நீங்க வீடு வாங்கலாம் அப்டிங்கிறது தான் சொல்லணும். நம்ம என்ன சொல்லலாம்னா, 2வது வீடு, 3வது வீடுலாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அத வேணா பொது கருத்தாக சொல்லலாம். இது ஒரு டிஸ்கஷன். இது தனியா போட்டோம். இப்போ உண்மையாகவே ஒருத்தர் சொந்த வீடு வாங்குறாரு, இஎம்ஐ கட்டி வாங்குறாரு. அவரு அதிகமா பணம் சம்பாதிப்பாரா? இல்லன்னா ஒருத்தர் வாடகை வீட்லயே இருக்காரு. அவரு வந்து பேலன்ஸ் அமௌண்ட் இப்ப நீங்க வந்து இஎம்ஐ 75,000 பே பண்றீங்கன்னா, இவரு வாடகை 30,000 பே பண்றாரு. மீதி 45,000 இவரு இன்வெஸ்ட் பண்ணா, இந்த வீடு வாங்குனத விட இவரு மகிழ்ச்சியாகவும் அதிகம் சம்பாதிப்பாரா? அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம். நாம வந்து என்ன அசம்ப்ஷன்ல போறோம் அப்படின்னா, அந்த 45,000 வந்து அவரு இன்வெஸ்ட் பண்ணுவாரு. 12% ரிட்டர்ன்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அப்படிங்கிற அடிப்படையில இத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் இத வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியும். இல்லன்னா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 30,000 வாடகை குடுப்பாங்க. அந்த 45,000 வந்து ரொம்ப தாராளமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்றதையும் வந்து தப்பு சொல்லக்கூடாது. தேவைன்னா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா, இந்த கணக்குக்காக நான் வந்து என்ன சொல்றேன்னா, இன்வெஸ்ட் பண்றாங்க. 45,000 இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்றது தப்பில்ல அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி எல்லா பணத்தையும் நீங்க வந்து இஎம்ஐல போட்டுட்டு கையில பணமே இல்லாம ஸ்பெண்ட் பண்றதுக்கு
வழியே இல்லாமல் இருந்தீங்கன்னா அதுவும் தப்பு. அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதும் தப்பு. அதிகமாக வந்து நம்ம செலவு பண்ணாமல் இருப்பதும் தப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 தரப்பில் யார் வந்து அதிகமாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடலாம். இங்கே ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீண் செலவு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பயன்படுத்துறீங்க, அதுக்கு வாடகை கொடுக்குறீங்க. அப்போ அது வாடகை எவ்வளோங்கிற ஒரு கணக்கு இருக்குது. நம்ம அப்சல்யூட் வேல்யூஸில் பார்க்கும்போது மொத்தமாக பார்க்கும்போது இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா 30,000 40,000 வாடகை அவ்வளோ கொடுத்தாலுமே நல்ல வீடுலாம் கிடைக்கல. ஆனால் நம்ம இதை வந்து ஒரு கான்டெக்ஸ்டோட பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி ப்ரைஸோட பார்க்கும்போது ஸ்டில் நமக்கு வந்து ரெண்டல் ஈல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். அந்த வீடு வந்து ரூ. 1,00,00,000 அம்பாங்க. ஆனால் அதோட ரெண்ட் வந்து 30,000 தான் அப்படிங்கும்போது அதோட ரெண்டல் ஈல்டு வந்து ரொம்ப குறைவு. சராசரியாக 1% நமக்கு ரிட்டர்ன் வந்தால் தான் அது ஒரு சரியான ஒரு ரெண்டல் ஈல்டுன்னு அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் சொன்ன உதாரணத்தில் 0.30ன்னு வரும்போது இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப குறைவான ரெண்டல் ஈல்டு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கி அதில் தங்குறதை விட நம்ம ரெண்டலா குடுத்தா, அத விட வசதியான வீட்ல தங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் வைஸ் பார்க்கும்போது ரெண்டல் வீட்ல இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மென்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த 45,000 எவ்வளோ க்ரோ ஆகும் அப்படிங்கிறத பார்த்து, அதே மாதிரி இந்த வீடு இப்போ வாங்குறதுக்கும் 10 வருஷம், 15 வருஷம் கழிச்சு வாங்குறதுக்கும் நம்ம என்ன ஒரு வித்தியாசம் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பா 45,000 வந்து நம்ம முதலீடு பண்றது தான் ஒரு சிறந்த முடிவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உதாரணத்தோட பார்க்கலாம். இதுல மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அப்படி என்னன்னா, நாம ஒரு வீடு வாங்கிட்டா நாம வந்து எமோஷனலி அந்த இடத்துக்கு வந்து கனெக்ட் ஆயிடுவோம். நீங்க 30 வயசுல ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு கரியர் வைஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நீங்க வெளிநாடு போணும் அப்படிங்கும்போது உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட்டு வர்றது, என் வீடு இங்க தானே இருக்கு. இத விட்டுட்டு நான் எங்க போவேன்? அப்படின்னு சொல்லி நீங்க லாக் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரீடமே வந்து அது வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீடம் குறைக்குது. நீங்க அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை தடுக்குது அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியலாவே நீங்க வாங்குன வீடு உங்களுக்கே வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்க பல கிளையண்ட்டோட பார்த்துட்டு வரோம். கடைசியா வந்து நம்ம எந்த லாஜிக் வைஸ் இது வந்து சொல்றோம். அதாவது இஎம்ஐ கட்டி இளைய வயதிலேயே நம்ம வந்து வீடு வாங்குபவரை விட ரெண்டல்ல இருந்து மீதியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவர் வந்து எந்த லாஜிக்கில் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்ச இடத்துல சம்பாதிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபை பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரே அசட் கிளாஸில் வந்து நீங்கள் பணத்தை வந்து முடக்கிறீங்க. இஎம்ஐ கட்டி ஒரு வீடு வாங்குறீங்கன்னா, உங்களோட எல்லாமே வந்து ஒரே அசெட் கிளாஸ்ல ரியல் எஸ்டேட்ல முடங்கி இருக்கு. அத விக்கவும் முடியாது. ஏன்னா, அது நம்ம வாழ்ற வீடு. ஆனா, நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது டைவர்சிஃபை பண்ணி கோல்டுல கொஞ்சம் போடலாம், ஷேர்ஸ்ல கொஞ்சம் போடலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொஞ்சம் போடலாம். இது வந்து உங்களுக்கு பரவலான ஒரு ரிட்டர்ன்ஸ குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம டிசிப்ளின்டு எஸ்ஐபிய வந்து ஃபாலோ பண்ணலாம். எனக்கு வந்து 45,000 டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ரக்சர வந்து ஃபாலோ பண்ணணும். பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம வந்து இந்த எடுத்திருக்கிற உதாரணம் வந்து ஒர்க் அவுட் ஆகி நீங்க 45,000 வந்து பெரிய அளவுல பணமாக மாத்த முடியும். ஸோ எஸ்ஐபி மூலமாக நீங்க வந்து பணத்த வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டிசிப்ளின் உள்ளவர்களுக்கு பணத்த வந்து என்னால கட்டுப்படுத்த முடியும். நான் வந்து வீண் செலவு செய்ய மாட்டேன். நான் இன்வெஸ்ட்மென்ட் ரீசனுக்காக தான் இப்போ வந்து நான் இஎம்ஐ கட்டி வீடு வாங்கல. நான் வந்து அந்த ரெண்டல்ல இருந்து மீதி பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு தெளிவா இருப்பவர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு நடைமுறையாக இருக்கும். நம்ம விட்டு ரெண்ட் பணமாக வெளிய போனாலும் அத பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நமக்கு கால்குலேஷன்ஸ் பத்தி தெரியும். நம்ம குடுக்குற ரெண்ட் வந்து ஈல்டு கம்மியா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நமக்கு மார்க்கெட்ல வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, இந்த 2த்தையும் நம்ம கரெக்ட்டா கணக்கு போட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரேஷனலாவே புரிஞ்சிரும். எது வந்து லாபகரமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியான ஒரு தீர்க்கமான ஒரு மனதுடன் இருப்பவர்கள், தெளிவான ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறவங்க மாசம் மாசம் நான் கட்டாயம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு உறுதியா இருக்கிறவங்க ரெண்டல் வீட்ல இருந்துட்டு மீதிய வந்து இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவுல பணத்த சம்பாதிக்கலாம். இந்த தெளிவு இல்லாதவர்கள் எனக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஈல்டு ஒர்க் ஆகுது, எப்படி வந்து ஒரு ஈக்விட்டி மார்க்கெட் ஒர்க் ஆகுது, 2த்துக்கும் டிஃபரன்ஸ் என்னது, எனக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன இருக்கு, அதை நான் எப்படி கேஷ் பண்ணுவேன், என் நாலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிப்பேன், அந்த நாலேஜ் இன்க்ரீஸ் ஆனதுனால மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் எப்படி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், ப்ராக்டிக்கலாக அதை எப்படி யூஸ் பண்ணுவேன், அதை எப்படி பயன்படுத்தி என் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் விரிவாக்குவேன், தெளிவாக அதை பின்பற்றுவேன். இப்படி வந்து ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள வராதவர்கள் வந்து கண்டிப்பாக வீடு வாங்கி அதை வந்து நம்ம இஎம்ஐ கட்டி அட்லீஸ்ட் அந்த சொத்தையாவது நம்ம வந்து பாதுகாத்து கொள்வது ஒரு சிறந்த முதலீடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து பொது புத்தியில வந்து இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தனிநபருக்கும் வேறுபடும்.
நான் வந்து 2 விதமான கேரக்டருக்கு எது சிறந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அப்ஃப்ரண்ட் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட கேட்டீங்கன்னா, ரெண்டல்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய அளவுல லாபம் குடுக்கும்ன்னு சொல்லுவாங்க. பட் நான் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து எப்படி செயல்பட்டால் அவர் வந்து ரெண்டல்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து எப்படி ஒரு குணாதிசயத்தோட இருந்தா அவர் வீடு வாங்கிட்டு போறது சிறந்ததுன்னு சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு வந்து எது ஏற்புடையது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து இப்படியான வீடியோக்கள்ல சந்திப்போம். நன்றி.